1000 திட்டம் போட்டு ஊர் உலகம் பூரா போஸ்ட் ஒட்டினான். யாரு? ஆசின் முனீர் அப்படிங்கிற தீவிரவாதி பையன். ஃபீல்டு மார்ஷல்ன்ட்டாய்ங்க. பதவிய குடுத்தாப்புல, "தீவிரவாத சாயல் போயிருமாடா?" அப்படின்னு கேட்டா, "அது எப்படி? மொத்த நாடே தீவிரவாத பய தானே!" அப்படின்னு சொல்லி சிம்பிளா நம்ம முடிச்சு விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடிய ஆசிம் முனீருக்கும் சரி, பாகிஸ்தானுக்கும் சரி, சரியான அடி, மிதி ஒரே நேரத்துல விழுகுது. ஒண்ணு நம்ம அடிச்சது, இன்னொன்னு சூழ்நிலையே எதிராயிருச்சு. எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. இல்ல பின்னாடி இந்தியா இருக்கா? இந்திய ஆதரவான ஆட்கள் இருக்கார்களா? மர்ம நபர்கள் இருக்கார்களான்லாம் தெர்ல. விஷயத்த இப்ப நம்ம பார்ப்போம். பாகிஸ்தான பொறுத்தவரையும் பெரிய இவனுங்க மாரி, அதாவது உள்ளூர்ல இப்ப இருக்கக்கூடிய நிலப்பரப்ப பாதுகாக்கவே வக்கு கிடையாது. சரி மிச்சம் பாதுகாப்பா இருக்கக்கூடிய நிலப்பரப்புல உள்ள வாழ்ற மக்களுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு இருக்கா? அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஆனா, காஷ்மீர புடிச்சு ஏதோ கிழிக்க போற மாரி, காஷ்மீர் மக்கள் இங்க கஷ்டப்படுற மாரியும், அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்த குடுக்க போற மாரியும், கத விட்டுக்கிட்டு திரிவாய்ங்க. இந்த கத விடுறது எதற்கு அப்டின்னா, காஷ்மீர் அவனுங்களுக்கு சொந்தம் அப்டின்னு அவனுங்க மக்கள் மத்தியில ஒரு பொய்யான, விஷமத்தனமான வேலைய பாத்து வச்சிருக்காய்ங்க. அந்த முட்டா பயலுக நம்புறனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவனுக்கு முதல்ல பாகிஸ்தானே சொந்தம் கிடையாது. நம்ம ஆட்கள் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தார்கள். பாகிஸ்தான்ல பல பகுதி இப்ப அவனுங்க கைவசமே இருந்திருக்காது. கொஞ்சூண்டுல பத்தி விட்டு போய்க்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா உஷாரா தான் இல்லையே! உஷாரா அப்பயும் இல்ல. அதுக்கப்புறம் பல வருஷங்களும் இல்லேங்கிறனால தானே இம்புட்டு அக்கப்போரு. அப்புறம் இருந்திருந்தால் அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆனா இப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் வேகமான வளர்ச்சி. ஜம்மு காஷ்மீர் அப்டின்னாலே ஊர் உலகம் பூரா தெரியும். என்ன தெரியும் அப்டின்னா, அது பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் பிரச்சனையான நிலப்பரப்பு அப்டின்ருவாய்ங்க. அத நம்மலாம் போய் தான் பேசி தீர்த்து வைக்கணும்னு அடுத்த லைனையும் சேர்த்துக்குவான். யாரு? மேலை நாடுகள். "ஏலே உங்கள நாங்க கூப்பிடவே இல்லையேடா." "இல்ல, இல்ல உங்க ஆள் தான் ஒரு காலகட்டத்தில இங்க வந்து பேசிட்டு போனாரு." அவரு பேசிட்டு போனாருல்ல. அப்போ உங்க ஊர்ல உட்கார்ந்து பேசினவனும் இல்லைல்ல, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு போடா! அப்படின்னு சொல்லி இந்தியாவ விரட்டி விட்டுச்சு. அதுக்கடுத்த எல்லா காலகட்டங்கள்ல இப்ப உள்ள தலைவர்கள் இல்ல, பெரும்பாலான தலைவர்கள் விரட்டி தான் விட்டார்கள். இப்படி அந்த நிலப்பரப்ப வச்சே தான் இந்தியாவுக்கு குழி பறிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோட எண்ண ஓட்டம். காரணம் என்ன? அத தன்னோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு தீவிரவாதிகள உள்ள அனுப்புறது. அந்த தீவிரவாதிகள உள்ள அனுப்புறக்கு பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட பேர் ஃபண்ட் பண்றது. அதன் மூலியமா என்ன லாபம்? இந்தியாவோட வளர்ச்சிய தடுக்கலாம். சிம்பிள் முடிஞ்சு போச்சு. அதே மாரி உலக அரங்குல ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் பேசுனோம்னா, இதையும் சேர்ந்து பேசுவாய்ங்க. "டேய் இத பத்தி பேசாதன்னு" நம்ம கோவமா சொல்லணும், இல்ல பக்குவமா சொல்லணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் செலவிடணும். இதுலயே நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாய்ங்க. இப்ப "டேய் நீ அத பத்தி பேசினன்னா எந்திரிச்சு நீயே ரூம விட்டு போயிட்றா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பயனும் பேசுறதில்ல. அதே ஃபாலோ பண்ணோம்னா முடியுமா? முடியாது. படார்ன்னு சூழ்நிலைய மாத்தி விட்டோம். 370ய தூக்குனோம். அதே சமயம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனோம். சவுதி, யுஏஇயோட இன்வெஸ்ட்மென்ட்டையே ஜம்மு காஷ்மீருக்குள்ள பம்ப் பண்ணோம். டூரிஸ்ட்ட பெரிய அளவுக்கு கொண்டு வந்தோம். இது எல்லாத்தையும் தடுக்கிற மாரி தான் பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு. நீ என்னவும் பண்ண முடியாது. பண்ண தாக்குதலுக்கு பதிலடி. அடுத்த தாக்குதல் கனவு கூட கண்டாத யுத்தம். பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு, டூரிசமும் சரி, இந்தியாவோட வளர்ச்சியும் சரி, எந்த காலத்திலயும் எவனாலயும் தடுக்க முடியாதுங்கிற மாரி தான், இப்ப போய் பெரிய அளவுல ட்ரெயின் ப்ராஜெக்ட்கள தொறந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ரயில்வே ட்ராக்கு உலகத்திலே மிகவும் உயரமான பகுதியில அமைச்சிருக்கோம். வைஷ்ணவ தேவி கோவிலையும் சரி, ஜம்மு காஷ்மீர் பகுதிய மற்ற பகுதிகளோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிரம்மாண்டமான ரயில்வே திட்டத்த ஓப்பன் பண்ணிட்டோம். இது ரொம்ப காலமா ஒரு கனவு திட்டம் தான். அந்த கனவு திட்டம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்க எல்லாத்தையுமே விடியறக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிருவோம் தெரியுமா? அப்படின்னு அசுர வேகம். உண்மையிலே இந்த திட்டங்கள் எல்லாம் அசுர வேகம். பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இப்ப பஹல்காம் தாக்குதல், பதில் தாக்குதல் இப்படி ஆக்ரோஷமான காலகட்டத்தில தான் நம்ம பண்ணி சாதிச்சிருக்கோம். பெரிய அளவு இந்த திட்டங்கள் மூலியமா ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி, இந்தியாவோட வளர்ச்சி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எதிரிகள் தடுமாறி நிக்கிறார்கள். தடுமாறியே நின்னுகிட்டே இரு. ஆனா உன் எல்லைக்குள்ளேயே இருந்துக்க. இந்த பக்கம் பாத்துறாத. பாத்தா கூட மிதிப்போம் பாத்துக்க. அப்படிங்கிற மெசேஜ தான் இந்தியா சொல்லுது. சரி இந்தியா சொல்லுது. எப்ப? பஹல்காம் தாக்குதல், அதுக்கு பதில் ஆப்பரேஷன் சிந்தூர், பெரிய அளவு ராணுவ வலிமை, பாகிஸ்தான் ராணுவ வலிமை 20% குறைச்சுட்டு, அப்படி கெத்தா நின்னு புது ப்ராஜெக்ட்கள தொறக்குறோம். ஏன் அப்படின்னா, உலக அரங்குல இந்த மாரி ஒரு கடுமையான நேரம். ஒரு யுத்தத்த முடிக்கிறோம். முடிச்ச கையோட தொறக்குறோம். அப்ப ஏற்கனவே ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவுல டிஸ்டர்ப் ஆகல. யுத்தத்துக்கு அப்புறமும் டிஸ்டர்ப் ஆகல.
அந்த எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல ஒர்க் டிஸ்டர்ப் ஆகல. அதுக்கப்புறமும் டிஸ்டர்ப் ஆகல. ஏன்டா அப்பயுமாடா ட்ராக்ல வேலை பார்த்தார்கள்லாம் கேட்கக்கூடாது. ஆனா ஓவரால் டிஸ்டர்ப் பண்ணாம வந்திருக்கு. சரி இதன் மூலியமா எவ்வளவு பெரிய மைலேஜ் அப்டின்னா, இத சாதாரண நாடுகள் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பக்கம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே, மரியாப்போர்ல ரோடு போடுவாய்ங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுவாய்ங்க, மிகப்பெரிய அளவுல ராணுவ பேஸ் கட்டுவார்கள், ரயில்வே ட்ராக் போடுவார்கள். யாரு அப்டின்னா, ரஷ்யா மரியாப்போல கனெக்ட் பண்றதுக்காக. எதுக்கு அவர்கள் வேகமா செய்றார்கள்? அங்க இப்பவே ரேஷன் கடை தொறந்து, மக்களுக்கு ரேஷன் கார்டு குடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா, அங்க அந்த சிஸ்டம்லாம் இல்ல. அங்க எல்லாம் பாஸ்போர்ட், விசா அப்படின்னு கொஞ்சம் காஸ்ட்லியான சிஸ்டங்கள் தான். ஆனாலும் இவ்வளவு ஸ்பீடு பண்றதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். யுத்தம் ஒரு பக்கம் நடக்கும். என்னோட வளர்ச்சி திட்டங்கள எவனாலயும் தடுக்க முடியாது அப்படின்னு ஊர் உலகத்துக்கு போஸ்ட் அடிக்கிறது தான். இத சமகாலத்துல ரஷ்யா பண்ணுது. அதனால எல்லாருக்கும் தெரியுங்கிறனால பதிவு பண்றோம். இது மாரி நிறைய நாடுகள்னு சொல்ல முடியாது. அந்த லிஸ்ட்ல முக்கியமான அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளால தான் இத செஞ்சு முடிக்க முடியும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோன் உள்ள இந்தியாவும் போய் நின்றுருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மைலேஜ் நமக்கு. இது ஒரு உற்சாகமான நாள். சரி, இவ்வளவு உற்சாகத்துல இருக்கோம். எதிரி என்ன பண்றான் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு மைலேஜ் இருக்கு, திட்டங்கள் இருக்கு அப்படின்னா, நாளைக்கே அவன் ஏதாச்சும் ஒரு சாக்கடைக்கு நடுவுல என்னத்தையாச்சும் கட்டி வச்சுட்டு பாலம் அப்படின்னு சொல்லி படத்த போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஒண்ணு அப்படி படத்த போடுற ஆபீஸ் பத்திரிகை ஆபீஸா இருந்தாலும் சரி, டிவி ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, இல்ல அந்த பாலத்த தொறக்க போறேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு டசன் கூட்டம் போனாலும் சரி, அது மெயின்லேண்ட்ல எங்கேயாச்சும் இருந்து பாகிஸ்தான் தாலிபான்கள் கண்ல பட்டாலும் பாம்பு வெடிச்சிரும். இல்ல அப்புட்ன்னா சரியான ஆம்பளைகளா இருந்தா பலூச்சிஸ்தான் பகுதியில ஏதாச்சும் ஒரு திட்டத்த போட்டு தொறந்து வைக்கிறேன்னு கிளம்பி போணும். அங்க இதுக்கு மேல டெரரா சம்பவம் பண்ணி விட்டுருவாய்ங்க. அதனால இந்த படத்த பாகிஸ்தான் ஓட்டுவானான்னு தெர்ல. பார்ப்போம் பொறுத்திருந்து. ஆனா பாகிஸ்தானுக்காக சிறப்பான படத்த அமெரிக்கால ஓட்டிட்டாய்ங்க. "நீ என்னத்தையாச்சும் உருப்படாத வேலைய தான் பார்ப்ப. நாங்க உனக்காக ஓட்டுறோம் பாரு" அப்படின்னு அமெரிக்கால ஓட்டிட்டாய்ங்க. அமெரிக்காவே இறங்கி செஞ்சுச்சா தெர்ல. அங்க உள்ள மக்களா? அங்க உள்ள இந்தியர்களா? உளவுத்துறையா? அமெரிக்கால லாபி செய்ற குழுக்கள் ஒரு டசன் இருக்காய்ங்க. இதுல எவன் பார்த்தான்னு தெர்ல. ஒருவேளை இம்ரான் கானே பார்த்தாரான்னு தெர்ல. என்னதான் அப்படி பார்த்தாய்ங்க அப்புட்ன்னா, உலகத்து பூரா ஃபீல்டு மார்ஷல் பதவி அப்புட்ன்னா, அந்த ஃபீல்டு மார்ஷல தூக்கிடுறாய்ங்க. தூக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு போட்டுர்றான். நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வந்து ஏறக்குறைய நம்ம ஆட்களே போடுறது என்ன அப்புட்ன்னா, "ஏங்க அவன் ஃபீல்டு மார்ஷல்லாம் இல்லங்க, ஃபெயில்டு மார்ஷல்ங்க" அப்படின்ட்டு போட்டு போறார்கள். இதே மாரி அமெரிக்கால போட்டாய்ங்க. என்ன அப்புட்ன்னா, ஃப்ராடு மார்ஷல் அப்படின்னு போட்டாங்க. என்ன ஏஜென்சி பேஜ்ல போட்டானா அப்படின்னு கேட்டா, அது கூட தேவல. டைம்ஸ் ஸ்கொயர்ல டிஜிட்டல் போர்டுல போட்டு விட்டாய்ங்க. இவன் வந்து ஒரு ஃப்ராடு மார்ஷல் அப்படின்னு சொல்லி. போட்டது மட்டும் இல்ல. அடி வாங்கியிருக்காய்ங்க. அடி வாங்கினத மறைச்சுக்கிட்டு பதவி வேற வாங்கியிருக்கான்னு அந்த ஆர்டிக்கிள்லாம் கட் பண்ணி, அதே சமயம் இந்த ஆள் மூஞ்சிய போட்டு யாரு ஆசிம் முனிர் மூஞ்சிய போட்டு, பெரிய அளவுல ஃப்ராடு மார்ஷல் அப்டின்ட்டாய்ங்க. வெட்கங்கெட்ட பையன் இப்படி ஒரு பதவி வாங்கி ஊருக்குள்ள செட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஏறக்குறைய காசுக்கு டாக்டர் பதவி வாங்கிட்டு, பொழப்பு நாறுச்சு அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ராணுவ தளபதி, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நான் பெயிண்ட் அடிக்கிறேங்கிற பேர்ல டேங்க்ல நின்னு, நான் இனிமே 5 ஸ்டார் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறக்குள்ள, ஃப்ராடு மார்ஷல்னு அமெரிக்கா வரையும் போஸ்ட் ஒட்டிட்டாய்ங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளூர்லயே கீழ கமெண்ட் போட்டுட்டாய்ங்க. நம்ம பயலுக இந்த மாரி அங்கேயும் ஃபெயில்டு மார்ஷல்ன்னு தான் கூப்பிடுறாய்ங்க. வெளிநாடுகள்ல ஃப்ராடு மார்ஷல்ன்னு கூப்பிடுறாய்ங்க. நம்ம அவன தீவிரவாதி பையங்கிறோம். ஆனா வெக்கம் கெட்டவனுக்கு இதையும் தாண்டி நாட்ட ஆளணும். தான் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வீரன், தளபதி அப்படிங்கிற நெனப்போட இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியுது அப்படின்னா, இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரன் யாசிம் முனிர் தான். ஆனா ஆசிம் முனிரோட தலையெழுத்து அங்க கிழியுது அப்படின்னா, பாகிஸ்தானுக்குள்ளயும் கிழியப் போது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது கிழிஞ்சு தொங்கட்டும். நம்ம மிகப்பெரிய அளவுல சாதிக்கிறோம் உள்கட்டமைப்புல. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது சோதனையான காலகட்டங்கள்ல ஜொர்ருன்னு மைலேஜ் எடுத்து மேல போய்க்கிட்டு இருக்கு. அதே காலகட்டங்கள்ல இந்தியாவுக்கு நாங்க நிகர் அப்படின்னு சொன்ன பயலுகளோட வண்டவாளம், தண்டவாளம் ஏறுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, டிஜிட்டல் லெவல்லே ஏறிருச்சு. இப்ப சமகாலங்கள்ல என்ன ட்ரெண்டோ, அந்த ட்ரெண்ட பிடிச்சு பயப்புள்ளைகள ஏத்தி விட்டோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.